பீச் பக்கம் போனாலே மசாலா சுண்டல் சாப்பிடாம யாருமே வரமாட்டோம். அதை வீட்டில் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பச்சை பட்டாணி சுண்டல் பயிரை ஒரு கப் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி இது எல்லாமே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பச்சை பட்டாணி சுண்டல் பயிரை ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வதக்கி வச்சிருக்கிற மசாலாவோட சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் செமி சாலடாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன் இது எல்லாத்தையுமே மேலால தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபியை மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.